யாரு? எல்லாருக்குமே தெரியும். சொல்லுவான், வீரம் விதைப்பது தாய்முளைப்பாளடா. ஆனா நம் ஆசிரியர்களின் வார்த்தைகள் மட்டுமே. நம்ம ஆசிரியர்கள் நினைத்தா ஒரு மாணவனை வீரமுள்ளவனா மாற்ற முடியும். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, முசோலினி உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியும். 2ஆம் உலகப் போரின் போது அவர் ஒரு கிராமத்தை அழிக்கணும், துவம்சம் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு படைகளை அனுப்புறாரு. போற படையெல்லாம் திரும்பி வருது. திரும்பி வரும்போது அங்க ஒரு சிறிய படை இருக்கு. அந்த சிறிய படை சொல்றாங்க, அப்படி என்ன உங்களால தோற்கடிக்க முடியல, இப்படி தோத்துட்டு வரீங்களே அப்படின்னு அவங்க கேட்கும் போது சொன்னாங்களாம், பெரிய படையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, ஒரு 60-70 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, வழிநடத்துற பெரிய ஒரு இளைஞரா, நல்ல பலமான ஆளா அப்படின்னு சொன்னாங்களாம். வாட் இஸ் ஹி அப்படின்னு சொல்லிட்டு முசோலினி கேட்டாராம். அப்ப அந்த உளவாளிகள்லாம் சொன்னாங்களா, ஹி இஸ் எ டீச்சர், அவர் ஒரு ஆசிரியர். அப்ப முசோலினி சொன்னாராம், என்ன சொன்னார் அப்படின்னா, then he is a dangerous man. ஆசிரியரா இருக்கிறதுனால அவர் மிகப்பெரிய ஆபத்தானவர். ஏன்னா ஆசிரியர்களோட வார்த்தைகளை மாணவர்கள் வேத வாக்கா எடுத்துக்குவாங்க. அந்த ஆசிரியர்களை தாண்டியும் நீங்க அதுல பணியாற்றீங்க. சாரணி பொறுப்பாளரா இருக்கீங்க. ஆசிரியர் பணியை அறப்பணி, அந்த பணியிலையும் நீங்க கூடுதல் பணியேற்று நீங்க நடத்துறீங்க. அப்ப உங்களால் மட்டுமே இந்த மாணவர்களை நல்ல குடிமகனா இந்தியாவிற்கு உருவாக்க முடியும். ஏன் உலகிற்கே உருவாக்க முடிகிறது ஆசிரியர்களால் மட்டுமே. நம்ம ஒரு நல்ல மாணவனை உருவாக்கணும். ஒரு அண்ணல் காந்தியை உருவாக்கலாம், ஒரு ஆப்ரஹாம் லிங்கனை உருவாக்கலாம், அன்னை தெரசாவை உருவாக்கலாம். இதுக்கெல்லாம் வழக்குரைஞரை பார்க்காம கூட போயிடலாம், காவல்துறையை பார்க்காம கூட இருக்கலாம், மருத்துவரை பார்க்காம கூட இருக்கலாம். ஆனா ஆசிரியரை பார்க்கலன்னா வாழ்க்கையே போயிடும். அப்ப அந்த ஆசிரியரை பார்ப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தர்றது நீங்க தான். கூடுதல்